இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, பிரியாணி இலை ப்ளஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி கூடயே உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மசாலாக்காக சிக்கன் மசாலா ப்ளஸ் சில்லி பவுடர் இது 2 மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த 2 மசாலாஸ் ஆட் பண்ணாலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா வேகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒன்ஸ் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி தழை ப்ளஸ் பெப்பர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.